சரி, ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. HDFC Flexi Cap Fund தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபண்டில் எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நம்ம HDFC Mutual Fund ஆப்குள்ளே போகிறோம். லாகின் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் KYC கேட்கும். உங்களோட பேன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு KYC வெரிஃபை பண்ணிக்கணும். அப்புறம் நாமினிஸ் ஆட் பண்ண சொல்கிறோம். நாமினிஸ் நேமு, ரிலேஷன்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்கும். எல்லாத்தையும் நம்ம நாமினிஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அது எஸ்ஐபி பேஜ்குள்ளே போகும். எஸ்ஐபி டேட்ஸு, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் கேட்கும். அதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடணும். இப்போது ஃபண்ட் சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ண போகிறது ரெகுலராக டேரெக்டாக கேட்கும். டோன்ட் சூஸ் ரெகுலர் ஃபண்ட், ஆல்வேஸ் கோ ஃபார் டைரக்ட் ஃபண்ட் டு அவாய்ட் எக்ஸ்ட்ரா கமிஷன். இப்போது ஃபண்ட் நேம் சூஸ் பண்ணிங்கன்னா HDFC Flexi Cap டைரக்ட் பிளான் க்ரோத் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். எஸ்ஐபி அமௌண்ட் கேட்குது. நான் இப்போ 10,000 கொடுக்குறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். மந்த்லியா, டேட்டா, எஸ்ஐபி த்ரூன்னு போட்டுட்டு அகைன் நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணோன்னே பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். எந்த பேங்க் டீட்டெயில்ஸோட ஜிபே மூலியமாட்டு நான் இப்போ நெட் பேங்கிங் கொடுக்குறேன். என்னோடய HDFC பேங்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எஸ்ஐபி டிடெக்ஷனுக்கு. இப்போ நம்ம பேனை கொடுத்தோன்னா நம்ம நெட் பேங்கிங் பேஜ்குள்ளே போயிடும். நெட் பேங்கிங்குள்ளே போன அப்புறமா வழக்கம் போல் நம்மளோட கஸ்டமர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா ஒரு நெட் பேங்கிங் ஆப்குள்ளே போய்ட்டு பில்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் எப்படி இபி பில் ஆட் பண்ணுவீங்களோ அதை மாதிரி இந்த எஸ்ஐபி பில்லையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது மாதம் எஸ்ஐபி தானே எடுத்துக்கும். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இங்கே நம்மளோட பிளான் நேமு, எஸ்ஐபி அமௌண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹாப்பி இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆன அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கன்னு கண்ணை மூடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்க்கு வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இந்த மாதிரி நிறைய மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி பற்றி வீடியோஸ் பார்க்கணுன்னா டூ ஃபாலோ. See you all in next video. Thank you. Bye.